காவேரிக்கு ஒரு தடவை கூட என் நினைப்பே வரலையா? அடிக்கடி அவ கனவுல ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. உங்க பேரை எங்கேயாச்சும் கேட்டா இந்த பேரை கேட்கும் போதெல்லாம் ஏன் எனக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது, இந்த பேர் உள்ளவங்க யாரையாச்சும் எனக்கு தெரியுமான்னு அடிக்கடி கேப்பா. அதுக்கு நான் அவகிட்ட என்னன்னு பதில் சொல்லுவேன் சொல்லுங்க? அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் அடிக்கடி என் கனவுல ஒருத்தர் வருவாருன்னு சொன்னேனே, அவரை நான் ஸ்கூல்ல நேர்லயே பார்த்தேன்னு சொன்னா. இப்ப நீங்க நேர்ல வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ பார்த்தது உங்களதான்னு. அவ அன்னைக்கு சொன்ன விஷயம் எவ்வளவு சரிங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். பழசெல்லாம் அவளுக்கு மறந்து போச்சுங்கிறதுக்காக நீங்களும் அப்படியே விட்டுட்டீங்களா அத்தை? அவ வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு, அவ எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது, இது இப்படி எதுவுமே நீங்க அவளுக்கு ஞாபகப்படுத்தலையா? அதையெல்லாம் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அதையெல்லாம் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவ இல்ல. அவ ஹாஸ்பிட்டல்ல கண் முழிச்சப்போ அவங்க அப்பா இறந்தது கூட அவளுக்கு ஞாபகத்துல இல்ல. அத உடனடியா நாங்க அவகிட்ட சொல்லி அவளை பதட்டப்படுத்தவும் விரும்பல. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் அவங்க அப்பா இறந்த விஷயத்தையும் ஆக்சிடென்ட் ஆனதுல சில விஷயங்கள் அவளுக்கு மறந்து போச்சுங்கிறதையும் அவகிட்ட எடுத்து சொன்னோம். அவளும் காலப்போக்குல அத புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அவளுக்கு உங்க கூட கல்யாணம் ஆனதையும் அவளுக்கு குழந்தை பிறந்ததையும் அவகிட்ட சொல்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு வரல. அத சொல்றதுக்கான தைரியமும் எங்க கிட்ட இல்ல. அவ மறந்த விஷயங்களை எல்லாம் நாம வற்புறுத்தி அவளுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா அத கேக்குறப்ப ஏற்படுற அதிர்ச்சியினால அவ உயிருக்கே கூட அது ஆபத்தா முடியும்னு டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் உங்க விஷயத்தையும் உங்க குழந்தை விஷயத்தையும் நாங்க அவகிட்ட சொல்லவே இல்லை. இப்ப நீங்க அவளை பார்த்ததும் எங்க நீங்க எல்லா உண்மையையும் அவகிட்ட சொல்லிடுவீங்களோன்ற பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் நான் உடனே பேச்ச மாத்தி உங்களை போக சொல்லிட்டு காவேரியையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனேன். நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கும் மரியாதை இல்லாம நடந்துகிட்டதுக்கும் என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. கையை இறக்குங்க அத்தை. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாமா இறந்த விஷயத்தை எப்படி காவேரிட்ட சொல்லி நீங்க புரிய வச்சீங்களோ அதே மாதிரி எங்க கல்யாண விஷயத்தையும் எங்களுக்கு குழந்தை பிறந்ததையும் கூட பக்குவமா அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல அத்தை. நீங்க சொல்ற மாதிரி நாங்க அவகிட்ட சொல்லி அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்து இப்ப என் புருஷன் எங்கன்னு கேட்டா அப்ப நாங்க என்ன சொல்லிருக்க முடியும்னு சொல்லுங்க?